பகிர்ந்து கொள்வேன். அதில் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்கள் நிறைய உண்டு. நீங்க நிறைய கற்றுக்கொள்வீங்க. கற்றுக்கொள்ற உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை இன்னும் முன்னோக்கி செல்லத்தக்க காரியம் அநேகத்தை ஆராய்ந்து தேவன் அநேக காரியங்களை அனுதினமும் பேசினார். ஆகவே கர்த்தருக்கு தன் ஆவியானவருக்கு மகிமை உண்டாகும். இந்த நாளில் நான் பேச வந்த காரியம் அது இல்லை. இந்த நாளிலே மத்தேயுவின் புத்தகம் 22வது அதிகாரம் அங்கிருந்துதான் நாம் காரியத்தை பார்க்க போகிறோம். மிகவும் முக்கியமான காரியம். தேவனுடைய சத்தம் பல விதங்களிலே ஒலித்துக் கொண்டுதான் இருக்கு. ஆனால் பரிதாபம், அந்த சத்தத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள் இல்லை. அந்த சத்தம் வரும்பொழுது அதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம் நடுவிலே தடையாய் இருக்கிற காரியங்கள், சில காரியங்கள், 3 காரியங்களை பார்த்து அதோடு சம்பந்தப்பட்ட 3 நபர்களை காண்பித்து பின்பாய் ஒரு நபரை உங்களுக்கு நான் காண்பித்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த சத்தத்தை கேட்பதற்கு நாம் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்கணும். அப்போ அந்த சத்தத்தை தடுக்கிற அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதன் மேல நமக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது. அதன் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. நாம் கடைசி பாடலை பாடி துடித்த நல்ல ஒரு பாடல். அவர் வாலிபன் பாடுகிறார். மிகவும் நல்ல ஒரு பாடல், ஆழமா எழுதப்பட்ட. அங்கே ஜெபத்தோட்ட அந்த தோட்டத்திலே அவர் ஊழியக்காரனாய் இருந்து அவர் அங்கே பாடல் ஊழியத்தை செய்கிற ஒரு மகன் வாலிபன் எழுதின அருமையான அழகான ஒரு இடத்திலே அழகா எடுத்திருக்கிறார். நல்ல பாடல், அர்த்தமான பாடல். அவர் தான் நமக்கு எல்லாம். அப்போ தேவ சத்தம் நமக்கு பல விதத்திலே தொனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு பாடல் மூலமாய் தம் சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். வார்த்தையுடாய் அவருடைய சத்தம் தொனித்துக் கொண்டு இரவும் பகல் அவருடைய சத்தத்தை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி நடக்கிற எல்லாமே அவரை சுற்றி தான் நடக்குது. நன்றாக நீங்க விளங்கிக் கொள்ளணும். எந்த ஒரு சம்பவமும் கர்த்தரை மையப்படுத்தாம இல்லை. அவர் தான் மையப்புள்ளி. அப்ப அந்த மையப்புள்ளியாகிய கர்த்தரை தான் வைத்துத்தான் சகல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. அப்போ இன்னைக்கு நாம் ஏன் தவறுகிறோம்? நாம் ஏன் அவராலே அழைக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லுகிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்? தொடர்ந்து இதைத்தான் நாம் தொடர்ந்துமாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு தொடர்பு படுத்தி இன்றைய நாளில் தேவன் பேச போகிற காரியம் சற்று கொஞ்சம் வித்தியாசமாய் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கணும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ அதைத்தான் தேவன் நம்மளுடைய பேச விரும்புகிறார். அப்போ 22வது அதிகாரம் 3-4 வாசிங்க. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். விருந்துகளும் கொடுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். ஆமென். இங்கே ஒரு சம்பவத்தை நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்துக் கொடுக்கிறார். நமக்கு வார வாரம் அவர் விருந்தை ஆயத்தப்படுத்தி அழைக்கிறார். வெளியிலே கேளிக்கைகள், இன்னைக்கு வெளியிலே பல சினிமாக்கள் என்று சத்துரு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த இறையிலே விழுகிற ஜனங்கள் அதிகம். ஆனால் தேவன் நம்மை வார வாரம் கூட்டு சேர்ப்பதும் அனுதினமும் நமக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது மிகவும் உன்னதமான விருந்து. அங்கே அந்த விருந்தை ஆயத்தப்படுத்தினவரை சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்களாகிய தம்முடைய ஜனத்து. முதலாவது அவர் ஆயத்தப்படுத்தியிருக்க அந்த விருந்து அழைக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கு, அழைக்கப்பட்டவர் நமக்குத்தான் அந்த விருந்தை அவர் ஆயத்தப்படுத்தி, என் சபைக்கு வாருங்க, என் சமூகத்திலே கூடி வாருங்க, என்னுடைய விருந்தை நான் உங்களுக்கு பரிமாறட்டும், அதிலே இருக்கிற நல்லதை பாருங்க. கொளுத்தது பல காரியங்கள் சொல்லப்பட்டது, கொளுத்த செந்துக்கள் அடிக்கப்பட்டது எல்லாம் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட விருந்தை தான் அவர் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வாரமும் ஆயத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆயத்தப்படுத்துகிறார் பிள்ளைகளுக்கு அந்த விருந்தை. அதை பரிமாறுவதில் தகப்பனுக்கு சந்தோஷம். ஆனா பரிதாபம், இன்றைக்கு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்திலே பங்கேற்பதே இல்லை. ஏனென்று சொன்னால் அடுத்த வசனத்தை வாசிங்க. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நடக்கிற பரிதாபமான காரியம் இதுதான். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று வரும்பொழுது கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் அதுல பங்கெடுப்பதே இல்லை. அதை அசட்டையா எண்ணுகிறார்கள். அதை
அதை ஏதோ ஒரு அந்நிய காரியமா எண்ணுகிறார்கள். அதற்கு பல காரணங்களையும் சொல்லுவார். ஆனா நமக்கு தெரியும், ஆனா அவங்க தன்னுடைய வியாபாரம், தங்களுடைய உலகத்து தொழில், உலகத்து காரியங்கள் என்று சொன்ன அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதற்கு முதலிடம். ஆனா கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவன் என்று அழைக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குரியவன் என்ற முத்திரையோடு இருக்கிறவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் அசட்டை பண்ணுகிறார்கள்? எத்தனை பேர் அசட்டை பண்ணி போய்விட்டார்கள்? அப்போ தேவ சத்தம் அவர்களுடைய காதுகளில் தொனித்துக் கொண்டுதான் இருக்குது. ஆனா அதை கேட்க முடியாதபடிக்கு பல காரியங்கள் இன்றைக்கு தடையா இருக்கு. நமக்கு உலகத்திலிருந்து பலவிதமான சத்தங்கள் கேட்குது, பலவிதமான காரியங்கள் வருகிறது. நாம் ஒரு அளவுக்கு அதை நிதானித்து அதிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்கிறோம், சிலர் அகப்பட்டுக் கொள்கிறோம். ஆனா தேவன் அவருடைய சத்தத்தை நாம கேட்க தவறும் பொழுது ஒரே முடிவுதான், அது நம்மை நேராக பாதாளத்திலே, நரகத்திலே நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் நடத்திவிடும். அப்போ தேவனுடைய சத்தத்தை நானும் நீங்களும் கேட்பது மிக மிக முக்கியம் என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் தேவன் அழைக்கப்பட்டவர்கள் மத்தியிலே அதற்கான அந்த சத்தத்தை கேட்க முடியாதபடி இருக்கிற காரியங்களை காண்பித்து, அதன் நிமித்தம் தவறிப்போன மூவரை நமக்கு காண்பித்து, அதால் வருகிற தீமையை நமக்கு காண்பித்து, அவர் எப்படிப்பட்ட பலனை நமக்கு வைத்திருக்கிறார், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தேவன் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறார். ஆகவேதான் இந்த காரியத்தை முன்னோட்டமாய் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு நான் காண்பித்தேன். இப்பொழுது யாக்கோபு அங்கிருந்து நம்முடைய செய்தியை தொடருவோமா? தேவ சத்தத்தை தடுக்கிற காரியங்களை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும். விசேஷமாய் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், எனக்கும் உங்களுக்கும் இந்த பூமியிலும் தேவன் நல்லதைத்தான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், பரலோகத்திலும் நல்லதைத்தான் ஆயத்தப்படுத்தி. என்றால் தீமை இல்லாதவரிடத்துல எப்பொழுதும் நன்மையானது மாத்திரமே உண்டு. இதை நீங்க ஒரு நாளும் மறக்க கூடாது. அப்போ முதலாவது யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஆமென். அது என்ன உலக சிநேகம்? அது ஏன் தேவன் அவ்வளவு தூரம் பகைக்கிறார்? இங்கே அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கிறார். பிள்ளைகளுக்கு தன்னுடைய அப்போஸ்தலனை கொண்டு எச்சரிக்கிறார். உலக சிநேகம் என்று அது எனக்கு பகை. அதை செய்கிறவர்களை விபச்சாரக்காரர்களுக்கு ஒப்பிட்டு தேவன் சொல்லுகிற காரணம் என்ன? அப்போ இந்த உலக சிநேகத்துக்கு பின்பாக இருந்து நம்மை இயக்குகிற காரியம் என்ன? அப்போ ஒரு காரியம் தான், அது நம்முடைய மாமிசத்தின் இச்சை. இல்லை, இன்னொரு விதத்தில் நம்ம அதை சுயம் என்று சொல்லலாம். ஏன்னா தேவன் தெரிந்து கொள்ளுதலை நம்முடைய கருத்திலே கொடுத்து, அதான் நம்முடைய சுயம், நம்முடைய சுதந்திரம். அதை நாம் மாமிசத்தில் பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த இச்சைக்குள்ளே இழுப்புண்டு போய் விபச்சாரருக்கும் விபச்சாரக்காரருக்கும் விபச்சாரர்களுக்கு ஒப்பாக மாறி அது தேவ பார்வையிலே அது அருவருக்கத்தக்கதும் தேவன் பகைக்கிறதுமாயிருக்கு. அப்போ நம்முடைய உலக சிநேகத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறது நம்முடைய சுயம்தான், நம்முடைய மாமிசம். அப்போ இதன்படி வாழ்ந்த ஒரு மனிதனை நாம் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க போகிறோம். இப்போ அடுத்தது 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் முன்னோட்டமாய் சொல்லி பின்பாய் உங்களுக்கு இணைத்து காண்பிக்கிறேன். அதே யாக்கோபு 5:3. உங்கள் பொன்னும் வெள்ளியும் பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்தது. அக்கினியை போல உங்கள் மாமிசத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். ஆமென். பாருங்க, கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்ப்பது நம்முடைய மாமிசத்தை, அதாவது தேவன் கனப்படுத்த மறுரூபப்படுத்த கடந்த வாரம் கற்றுக் கொடுத்த அந்த மாமிசத்தை கரைப்படுத்தி அக்கினிக்கு நேராக சிதைத்து போடுகிற ஒரு காரியம் என்று ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். அப்போ அந்த பொக்கிஷத்தின் மேல நமக்கு வருகிற அந்த ஆசை, அது நமக்கு மிகவும் மிகவும் கொடிதான தண்டனைக்கு நேராக நடக்கும். அநேகர் தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு இந்த பொக்கிஷத்தை மையப்படுத்தி உலகத்து தங்களுடைய சுயத்தின் நிமித்தம், மாமிசை நிமித்தம் நடக்கிற காரியங்களை நானும் நீங்களும் நன்கு அறிந்திருக்கிறோம். வெளி உலகத்தை குறித்து நான் சொல்லவில்லை, அது நம்
கண்கூடாய் பார்த்து அறிந்து நாம் அதுக்குள் இருந்து வந்தவர்கள். நான் சொல்வது கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளே இன்று கிறிஸ்துவாலே அழைக்கப்பட்ட ஜனத்துக்குள்ளே இருக்கிற காரியம். எஜமான் இந்த நிமித்தம் எவ்வளவு நம் மீது சந்தோஷமாய் இருப்பாரோ இல்லை கோபமாய் அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறார். நம்மை பகைக்கிறார். அவர் பகைத்தார், காரியம் முடிந்துவிடும். அப்போ தேவன் நம்மை பகைக்கிற ஒரு காரியம், உலகத்து மேலே நம்மை வைத்திருக்கிற நேசம், அதைத்தான் சத்துரு மையப்படுத்தி இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தை அதற்கு நேராக திருப்பி நடத்தி கொண்டிருக்கிறார். இரண்டாவது பொக்கிஷம், சேர்த்து வைக்கிற. அப்போ அந்த காரியம் இவ்வளவு கொடுத்து அவங்களுக்கு இப்படி வரும் அப்படி வரும், இதை சேர்த்து இப்படி அப்படி உங்க என்று அந்த காரியத்துக்கு நேராக நடத்துவது நம்மை அக்கினிக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிற காரியம் என்பதை அழைக்கப்பட்டவர்கள் மிகவும் கவனம். அழைக்கப்பட்டவர்கள் தேவன் தொடர்ந்துமாய் தன்னுடைய வார்த்தையை வைத்து அதற்குள்ளே இருக்கிற மிகவும் உன்னதமான பொக்கிஷங்களை வைத்து அழைக்கிறார். அசட்டை பண்ணுகிறோம், அதை குறித்து நமக்கு கவலையே இல்லை. அடுத்து யாக்கோபு 1 அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவர் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஆமென். அடுத்தது நாவை அடக்காத ஒரு கூட்டம். இந்த நாவை அடக்காத கூட்டத்தால தேவ சத்தத்தை கேட்கவே முடியாது. ஆகவேதான் அதை முடிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கு. அப்போ உங்களுடைய நாவை நீங்க எதற்கு நேராக அசைக்கிறீங்க? நான் பின்பாய் காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போ அந்த நாவை எதற்கு நேராக நீங்க அசைக்கிறீங்க என்பதையும் பொறுத்துத்தான் உங்களால தேவ சத்தத்தை கேட்க முடியும். நம்ம வாயில வந்ததெல்லாம் பேசுறதுல கெட்டிக்காலம். நம்முடைய உரையாடல் நடுவே நம்ம கதைக்கிற வார்த்தைகள் எவ்வளவு தூரம் மற்றவனே இல்லை, நாம் என்ன நினைக்கிறோம், என் மனைவி தான், இல்லை என் கணவன் தானே, என் பிள்ளை தானே, என் சகோதரன் தானே, நம்ம கதைக்கிற நம் நாவை அசைத்து திருத்தி கதைக்கிற வேண்டாத வார்த்தைகள், பரியாச வார்த்தைகள், இச்சக வார்த்தைகள், கேலியின் வார்த்தைகள் ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் பாதிக்கும். அப்போ அவன் கிறிஸ்துக்களை இருந்து நான் தேவ பக்தியிலும் பாருங்க, இது நாங்க பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்தமா நாங்க கேலி பண்ணுறோம். கர்த்தர் இதை அங்க இருப்பாரோ, பெரிய ஊழியக்காரன் என்று தன்னை அறிமுகப்படுத்த சொல்லுகிறான். நாங்க தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கோம் பாருங்க, நாங்க பரிசுத்த ஜோக்ஸ் அடிக்கிறோம். அப்பதான் ஆவியானவர் காண்பித்துக் கொடுத்தார், நாவை இப்படியாய் அசைத்தால் அது என் சத்தத்தை கேட்கிறவனே நாவு அல்ல, அது வேற சத்தம் அவனை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ மிக முக்கியமான காரியங்கள் இந்த 3 நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. தேவ சத்தத்தை நீங்களும் நானும் கேட்க முடியாமல், அதற்கேற்ப எங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியாமல், அழைக்கப்பட்டவர்கள் என்றும் விருந்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள் என்றும் மிகவும் விசேஷித்த ஒரு விருந்துக்கு நேராய் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்க அறிந்தவர்கள் தான். ஆனாலும் இப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தம் அதை அசட்டை பண்ணி அதை விட்டு நாம் தொலைந்து, நம் சந்ததியையும் தொலைத்து, நம் வாழ்க்கையை தொலைத்து, முடிவிலே நாம் எங்கே 3 காரியமும் நம்ம எங்கே காண்பிக்கிறது என்றால், தேவன் விரும்பார், தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தாத ஒரு இடத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற காரியம். அப்போ மிகவும் கவனமாய் நாம் இருந்து நம்மை காத்துக்கொள்ளணும் என்றுதான் ஆவியானவர். ஆகவேதான் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்கிறார், கடைசி நாட்கள் அவருடைய சத்தம் அப்படியாய் துணிக்கிறது. ஒரு கூட்டத்தை வேறுபடுத்தி காட்டுகிற சத்தம். இப்போ நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். அப்போ நமக்கு கேட்க வேண்டிய சத்தம் ஆவியானவருடைய சத்தம். பெந்தேகோஸ்தே நாளில் இறைந்தது மாத்திரமல்ல, நம்மோடு தங்கிவிட வந்த ஆவியானவருடைய சத்தம் தான் என் வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். அவரால் மாத்திரம்தான் நமக்கு தேவ சத்தத்தை கொண்டு வந்து காண்பிக்க முடியும். பின்பா எல்லாவற்றையும் உங்களோட பார்க்க போறோம். ஆகவே முதலாவது ஒரு மனிதனை நான் காண்பிக்க விரும்புகிறேன். நமக்கு தெரிந்த மனிதன் தான், ஆனால் பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு காண்பிக்கின்றால் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் இலகுவாகவும் அது நமக்கு எச்சரிப்பாகவும் எழுதப்பட்டிருக்கப்படினால் அங்கிருந்து ஒவ்வொரு காரியமாய் பார்த்துக் கொண்டு வருவோம். ஆகவே நியாயாதிபதியின் புத்தகம் 14வது அதிகாரம். நமக்கு
சத்தங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. அப்போ அதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ 14 1 3 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயின் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டே, அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரர்களில் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். பாருங்க, தாயின் தகப்பன் தேவனுடைய சத்தத்தை பெற்றுக்கொண்டவர். அதற்கு ஏற்பத்தான் பிள்ளையை வளர்த்து கொண்டு வராங்க. இப்ப வாலிபனாயிட்டான். வாலிபன் ஆனவுடனே இவன் போய் அங்கே விருத்த சேதனம் பண்ணாதென்றால் அந்நியர்கள் அவர்களோட சம்பந்தம் கலக்கக்கூடாது என்பது தேவன் கொடுத்த அவருடைய சத்தம் கட்டளை. ஆனா தாயின் தகப்பன் சொல்றான், எங்களுடைய ஜனத்துல உனக்கு ஏற்றது இருக்குது என்று சொல்லும் பொழுது இவன் சொன்ன காரியம் தான். கொஞ்சம் அதை வாசித்து பார்ப்போம். அவன் என்ன சொல்லுகிறான்? அவளின் கண்களுக்கு பிரியமானது. இதுதான் இந்த மாமிச இச்சை, நம்முடைய சுயம் செய்கிற காரியம். அந்த சுயம் நம்மை இழுக்க வெளிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மாமிசத்தை இச்சைக்கு நேராக திருப்பிவிடும். அதுதான் தேவன் பகைக்கிற காரியம். ஏனென்று சொன்னால் இதற்கு முந்தின அதிகாரத்திலே அங்கே தேவன் சொன்ன சத்தத்தை 13வது அதிகாரம் 3 to 5 வரைக்கும் உள்ளதை வாசிங்க. 13வது அதிகாரம், அதுக்கு முந்தின அதிகாரம். தேவன் தன்னுடைய நோக்கத்தோடு நம்மை கருவிலை உருவாக்குவதற்கு முன்பாக தாய்க்கு கட்டளை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நீ முதலாவது கை வைக்க கூடாது. ஏன்னா தேவன் கொடுக்கும் பொழுது தேவன் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கிறார். அப்போ நம்ம ஒரு பிள்ளையை வயிற்றில சுமக்கிறோம், இல்ல ஒரு பிள்ளை நம்முடைய கர்ப்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது அந்த தாயானவர் தன்னை எல்லா விதத்திலும் காத்துக்கொள்ள, எல்லா விதத்திலும் தன்னுடைய பேச்சில, நடக்கையில, பார்வையில, செயலில, சிந்தையில எல்லாம் என்றால் அது பின்னாளிலே அது எதை தாக்கும் என்று சொன்னால் கருவை தாக்குவதற்கு, இல்ல அந்த கருவுக்குள்ள வேண்டாதவைகளை கொடுப்பதற்கு சத்துரு பயன்படுத்துகிறது ஸ்திரீ. இதை அறிந்துதான் தேவன் தூதனானவர் எச்சரிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூதனானவராய் வந்து அந்த ஸ்திரீக்கு எச்சரிக்கிறார். இப்போ அவர் அப்படியாகத்தான் அந்த குமாரனை வளர்க்கிறார். அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த காரியம் என்ன? தேவனுக்கு என்று நசரேன். அப்போ இவன் எந்த விதத்தில், இப்ப நானும் நீங்கள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதாவாகிய தேவனுக்கு என்று முற்குறிக்கப்பட்ட நசரேயர்கள். தேவன் நமக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் எதுவும் நம்மை தீட்டுப்படுத்திடக்கூடாது. மனைவியுடைய ஆசைக்கு இழுப்புண்டு போய் நம்மை தீட்டுப்படுத்தக் கூடாது. என்ன சில மனைவியார் கொடுக்கிற ஐடியாக்கள் தவறாயும் வரலாம். நம்மை உலகத்து சிநேகத்துக்கு நேராய் நடத்தி விடலாம். அதே மாதிரி நம்முடைய பிள்ளையுடைய காரியங்களுக்கும் நம்மை விட்டு விடும் பொழுது அதுவும் தவறாக நடந்து விடலாம். அப்போ நாம் தேவனுடையவர்கள் என்ற, அழைக்கப்பட்டவர்கள் என்ற அந்த உணர்வை மறந்து உலகத்தோடு நாம் கலக்கும் பொழுது, நம்முடைய சுயத்தினாலும் நம்முடைய மாமிசத்தினாலும் உலகத்தோடு இணையும் பொழுது அது நமக்கு கண்ணி. அதைத்தான் சத்துரு நம்மை பிடிப்பதற்கு வைத்திருக்கிற பெரிதான காரியம். பாருங்க, இந்த சிம்சோட வாழ்க்கை உங்களுக்கு நன்றாய் தெரியும். தேவன் அழைத்த பெரிதான நோக்கம், இரட்சகனாய் அழைக்கிறார். பிறப்பதற்கு முன்பாகவே இரட்சகன் என்று பெயரிடப்பட்ட கிறிஸ்துவை போல இரட்சகன் என்று பெயரிடப்பட்டவன் சிம்சோன். ஒரு பெரிய திட்டத்தை வைத்து தேவன் அழைக்கிறார். ஆனா பாருங்க, அவன் பின்னாளிலே
தாயுடைய தகப்புடைய சத்தத்தை கேட்கல, அது தேவ சத்தம் என்பதை அவன் அறிந்து கொள்ளாததுக்கு தடையாயிருந்தது அவனுடைய மாமிசமும் அவனுடைய சுயமும். அது அவனை கடைசியிலே கண்களை குருடாக்கி தன் வாழ்வை இழந்து அவன் செய்ய வேண்டிய ரட்சிப்புல ஒரு பகுதியை கூட அவனால் செய்ய முடியாம பரிதாபமாய் மரித்து போகிறான். ஏனென்றால் தேவனுக்கு அவன் பகைஞனாய் மாறிவிட்டபடியினால் தேவனே அவனை ஒப்புக் கொடுக்க வேண்டிய பரிதாபம் பாருங்க. தேவனே அவனுக்கு இல்லாடி பெலிஸ்தீனை சும்மா சாதாரணமாய் அடித்தவன், சும்மா தாடியால் அடித்த. அப்படித்தான் தேவன் உங்களை பலமுள்ளவர்களாக்கி தம் ஆவியை சொந்து ஜெபத்திலும் அவர் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட கிருபைகளை வரங்களை கொடுத்து நடத்தும் பொழுது அந்த வரங்களுக்கு எதிராக சத்துரு கிரியை செய்வோம். அந்த வரத்தை உங்களிடம் குடுங்கிட்டா நீங்க தேவனுக்கு பகைஞராயிருவீங்க. ஏன்னா உங்களால தேவ சித்தத்தை, அந்த அழைக்கப்பட்ட நோக்கத்தை உங்களால செய்ய முடியாது. அதற்கு பின்பாக நீங்க பல காரணங்களை கொண்டு வருவீங்க. பாருங்க, சிம்சோன் என்ன சொன்னான், நோ அவள் எனக்கு பிரியமா, அவள் அப்படி அழகு இப்படி அழகு, அந்த அழகு எப்படி வர்ணித்தால் நமக்கு தெரியாது. என்ன அவன் சும்மா நிறுத்தல, ஒருத்தியோடு நிறுத்திருந்தா பரவாயில்லை, அடுத்ததா அவள் தெரியலாத விழுந்து கடைசியில அவள் வைத்தால் அவளுக்கு வேட்டு. அப்போ நம் வாலிபர்கள், நாம் வயது சென்ற வாலிபர்கள், நமக்கு இன்னும் வீரியம் அதிகம், கிழக்கு குதிரைகளுக்கு வீரியம் அதிகம். அப்போ நம்ம எவ்வளவு கவனமாய் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், சபைகளுக்குள்ள விபச்சாரம் பெருகிவிட்டது. சபைகளுக்குள்ள பெண்களை கொண்டு வந்து நான் பார்த்ததினால் சொல்லுகிறேன், பார்த்து மிகவும் துக்கப்பட்டேன். பெண்களை கொண்டு வந்து அவர்கள் ஆடைகளை கலைந்து எல்லாருக்கும் முன்பாக தண்ணி தொட்டிக்குள்ள வைத்து அமர பண்ணி, ஒரு பாஸ்டர் ஏதோ சோப் போட்டு தேய்க்கிறார், மற்ற பாஸ்டர் குளிப்பாட்டுகிறார். இன்னொரு சபையிலே அங்கே 2 பெண்களை ஆட விட்டு இருக்கிறார். இவளத்துக்கு தான் உடுப்பு. அவங்க அந்த செய்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அங்க முன்னுக்கு இருந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். எங்கே விபச்சாரம் எங்கே நடக்கிறது? தேவனுடைய பலிபீடத்துல, தேவ சபைக்குள்ள நடக்குது. அது தேவன் பகையாய் பார்க்கிறார். ஆகவேதான் அது எப்படி வந்ததுன்னா, உலக மயக்கத்தால், உலக சிநேகத்தால் அவங்க கொஞ்சம் போடுறாங்க தானே, அவங்க அப்படி செய்யறாங்க தானே. ஏன் நாங்க அலங்கரிக்க கூடாது? அலங்காரத்துக்கு இருக்குது வேட்டு. நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன், பொருளாதாரத்துக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன், இதன் ஆதியை காண்பித்துக் கொடுக்கிறேன், இதன் ஆரம்பத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன், எங்கே அதற்கான பலிபிடம் ஆயத்தப்படுத்தது என்பதை காண்பித்துக் கொடுக்கிறேன். ஆவியாளர் நல்லவர், நல்ல ஆவியாளர் ஆழமாய் கற்றுக் கொடுத்தார். ஒரு சங்கீதத்தை வைத்து 2 காரியங்களை வைத்து தொடர்ந்துமாய் பேசி, அந்த ஒரு காரியத்தை மனதிலே பேசி பேசி கற்பித்து காண்பித்துக் கொடுத்த காரியம். அப்போ சிலவாம் எவ்வளவு தூரம் தேவன் நேசிக்கிற சபை என்பதை நீங்க புரிந்து கொள்ள. சிலவாவுக்குள்ள பிள்ளைகள் நீங்க பயப்படுற பிள்ளைகள் என்று தேவன் அறிந்திருக்கிறார். சில நேரங்களில் கொஞ்சம் உங்கள் மாமிசத்துக்கு நீங்க உங்களை விட்டு கொடுக்கிறது உண்மைதான், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டு, உங்கள் குடும்பங்களை குறித்து பயம் உண்டு, உங்கள் பிள்ளைகளை குறித்த பயம் உண்டு. கர்த்தருக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்துடைய நிறைவேறுதல் தான் இல்லை. ஏன்னா அந்த சத்தத்தை தடுக்க நமக்கு கொஞ்சம் உலகம் இழுக்குது. அது வேணாம் என்று தான் ஆவியானவர் இன்றையோட அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நம்மை அதிலிருந்து பிரிக்கும்படியாக தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ கவனம் பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய திருரத்தத்தை, நசரேனாயும் பிறப்பு முதல் நசரே விரதத்தோடு வந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தான் நமது நிறைவேறுதலாய் நம்மை மீட்டிருக்கிறார். அவரே சொல்லுகிறார், உலகத்தில் உலகினை நீங்க ஒரு நாள் ஆசை வைக்க வைக்கலாம். அநீதியான உலக பொருட்களால் நீங்க நன்மையானதுகளை செய்யணும் என்றுதான் தேவனும் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அது தேவன் அருவருக்கிற காரியம். சிம்சோன் அந்த அருவருப்பை செய்து தன்னை கெடுத்து அழிந்து போனான். இது அவனுடைய சுயத்தினாலும் அவனுடைய மாமிசத்தினாலும் அவன் செய்து கொண்ட மாமிச இச்சையை நிறைவேற்ற, உலகத்தை நேசித்து செய்யக்கூடாததை செய்து தேவன் அந்த நாட்களை எவ்வளவு தூரம் அதிலே கண்ணோக்கமாய் இருந்தார் என்பதை அறிந்த மனிதன் சோரமாய் தன் வாழ்வை அற்பமாய் முடித்து விட்டான். சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல காரியங்கள் உண்டு, நாம் அதையும் பார்க்கலாம். ஆனா அவனுடைய முடிவோ நம்மை அவனை குறித்து நல்லதை பார்க்க விடாதபடிக்கு தீமையானதை காண்பிக்கிறதா இருக்கு. பாருங்க, நம்முடைய முடிவு அப்படி இருக்கக்கூடாது.
நம் கர்த்தருக்குள்ள அழைக்கப்பட்ட நம்முடைய முடிவு நீதிமானுக்குரிய முடிவாய் இருக்க, அழைக்கப்பட்டவனுக்குரிய முடிவாய் இருக்கணும். அது நம்மை மகிமைப்படுத்துகிற முடிவாய் இருக்க. இதை நீங்க ஒருவரும் மறக்க கூடாது. அடுத்த காரியம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம். அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு. ஒன்று சாமுவேல் 15வது அதிகாரம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1-3 வரையுள்ள வார்த்தைகளை வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். ஆமென். இங்கே தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய தம்முடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல், சிறு வயதிலே தேவ சத்தத்தை கேட்ட மனிதன், சாமுவேலை குறித்து சவுலும் அறிந்துதான் சாமுவேலிடத்திலே போகிறான். அவன் ஒரு ஞான சிருஷ்டிக்காரன் என்பதை அவன் அறிந்திருந்தான். இப்போ அந்த சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான், உம்மை ராஜாவாக்கும்படி தேவன் என்னை அனுப்பினார். பாருங்க, ஏன் இதை ஆவியானவர் எழுதி வைக்கணும்? ராஜாவாக்கும்படி அவருடைய சத்தத்தின்படி நான் வந்து உன்னை ராஜாவாக்கினேன். இப்பொழுது அவர் சொல்லுகிறார் என்ன பாருங்க, சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் அந்த டைம்ல பாருங்க, அதுக்கு முதல் வார்த்தைகளின் சத்தத்தை கேளு. அதாவது தேவனுடைய வார்த்தைகளோட சத்தத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ தேவன் நம்மோடு பேசுவதற்கு ஊழியக்காரர்களையும் பயன்படுத்துவார். நம்முடைய வார்த்தையின் சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். அப்படித்தான் இந்த நாட்டில் தேவன் செய்கிறார். ஆகியிருந்து அவர் அதை கை கொண்டு வந்தது உண்டு. நீங்கள் அதை ஒரு நாள் மறக்க கூடாது. இப்போ இந்த சவுலை அழைத்து தேவனுடைய வைராக்கியம் பாருங்க. அமலேக்கு மேல தேவனுடைய வைராக்கியம் அழித்து வேண்டாம். சத்ரு, சாத்தானாலே பிறப்பிக்கப்பட்டவன், கருவிலே சாத்தானாலே பிறப்பிக்கப்பட்டு சாத்தானால் பிடிக்கப்பட்ட மனிதன் தான் அமலேக்கு. ஆகவேதான் தலைமுறைக்கு என் கரம் அவனுக்கு விரோதமாக இருக்கும் என்று கர்த்தரே அதை பாடி அதை எழுதி யோசுவாவின் கரத்திலே கொடு என்று அங்கே மோசேக்கு சொன்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்ப அப்படிப்பட்ட ராஜாவிடத்தில் முதல் ராஜா தேவனே அனுப்புகிறார். தேவனே சொல்கிறவனை ராஜாவாக்கு என்று. அப்படித்தான் தேவனே நம்மை தேடி வந்தார். நம்மை நம் பிள்ளைகளாய் மாற்றி இப்போ அழைத்தவர் அழைத்திருக்கிறார். இப்போ இங்க பாருங்க, அவன் அழகாய் சொல்லுகிறான் ஊழியக்காரன், போய் அமலேக்குக்கு விரோதமாய் நீ யுத்தம் செய்ய. அடுத்தது 8 வரை வாசிங்க. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தார். ஜனங்கள் யாவரையும் பட்டயக்கருக்கினாலே சங்காரம் பண்ணினார். சவுலும் ஜனங்களும் ஆகாயையும் ஆடு மாடுகளில் முதலாம் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளுக்கு உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார். ஆமென். பாருங்க, தேவனுடைய சத்தம் என்ன சொல்லுகிறது என்றால், பாருங்க, நீ ஒன்றை பிள்ளைகள் இருந்து நீ ஒன்றை அமலேக்குரிய எதையுமே நீ விட்டு வைக்கவே. ஆடு மாடு அது முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம் எதுவுமே இல்லை. இப்ப ஆண்டவரும் நமக்கு பார்த்து அப்படித்தான் சொல்லுகிறான். உலகத்தில் நீ உனக்கென்று முதலாம் தரம் தெரிந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை மகனே. ரெண்டு தெரிந்து கொள்ள ஒன்றுமே இல்லை. நான் ஒரு காரியத்தை அருவத்தை நீ அருவருக்க, நான் ஒரு காரியத்தை வேண்டாம் என்று சொன்னால் உனக்கு வேண்டாம். அந்த காரியத்தில் நான் வைராக்கியம் இருந்தால் நீயும் வைராக்கியமாக இருக்கிறேன். என்னுடைய வைராக்கியம் உனக்கு சிறுவையிலே ஜெயத்தை கொடுத்து. ஆனா பாருங்க, சத்தம் வருது, தேவ சத்தம். சவுலுக்கு நன்றாக தெரியும் தேவன் தம்மை ராஜாவாக்கினார். அவனுக்கு அந்த எந்த வெளிப்பாடும் இல்லாம போய் ராஜாவான மனிதன். நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம யார் எவர் என்று தெரியாம நடந்தவர்கள், தான் தோண்டித்தனமாய் நடந்தவர்கள். அப்படித்தான் பவுல் பின்னாலே எழுதி வைக்கிறார். இப்போ நம்மை தேவன் அழைக்கிறார், உன்னதமான காரியத்துக்கு நேராக அழைக்கிறார். இப்ப சத்தமும் தொனிக்குது. இவன் என்ன செய்யறான்? தேவன் எதையெல்லாம் அழிச்சு போடு, எதையெல்லாம் விளக்கு, எது என்னுடைய சமூகத்தில் காணப்படக்கூடாது, உலகத்தினுடைய வழிபாடுகள், உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், உலகத்தின் ஆசவாசங்கள், உலகத்தின் இச்சைகள் என் சமூகத்தில், என் பணிவிடத்தில், என் பிள்ளைகளிடத்தில் காணப்படக்கூடாது என்றால்
இதெல்லாம் செய்து போட்டு சொன்னதுதான் உச்சம். அதிலே 21வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்துண்டாகும் ஆடு மாடுகளை பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். உலக சிநேகம் யாருக்கு? மக்களை, ஜனங்களை பிரியப்படுத்த. புறஜாதிகள் அவங்க பாருங்க, அது பொங்கினாங்க, எங்களுக்கு தெரியா கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். இல்ல அதை செஞ்சாங்க, சாப்பிட்டோம், இப்படி செஞ்சு சாப்பிட்டோம். அவங்களோட அவங்க படம் பார்த்தா நாங்க பார்க்கல, அவங்க நாங்க தான் அவங்க தான் காய்ச்சாங்க, நாங்க ஒன்று சும்மா கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஏன் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஜனங்களை பிரியப்படுத்த. ஆண்டவர் சொல்லாது உலக சிலை வேண்டாம். நீ அதான் தேவனுக்கு பிரியமா இருக்கிற நீ ஜனங்களுக்கோ நீ மனிதனை பிரியப்படுத்தவே முடியாது. அந்த ஸ்தானத்தை விட்டு விலக. நீ மனிதனை ஆதாயப்படுத்தலாம். நம்ம பாருங்க, நம்முடைய ரட்சிக்கப்படாத சொந்தங்களை நாம பிரியப்படுத்த விரும்புகிறோம். நம்முடைய தாய் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், நம் தகப்பன்மார் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், சகோதரர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அவர் சில வேளை நம்மை உலகத்துக்கு நேராக இழுப்பார். சரி, என் தாய், என் சகோதரன் என்று சொல்லி நாம் நம்மை விட்டு கொடுத்து போய்விடக் கூடாது என்றுதான் தேவன் சொல்லுகிறார். தன் தாயையும் தன் தகப்பனையும் தன் சகோதரனை எல்லாம் விட்டவன் அதை அதிகமாய் பெற்றுக் கொள்வான். என்ன தேவன் அதை அருவருக்கிறான். சவுல் பாருங்க, ஜனங்களை பிரியப்படுத்த போனான். அதான் உலக சிநேகம். நாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இதையே செய்கிறோம். ஆகவே தேவ சத்தம் வரும்பொழுது தட்டி போட்டு போறபடினா நமக்கு அந்த சத்தம் கேட்கிறதே இல்லை. ஆகவேதான் தேவன் எச்சரிக்கிறது. தேவன் எச்சரிக்கிறது. அந்த சத்தம் ஜனங்களை ஒரு நாள் நீங்க பிரியப்படுத்த போகவே கூடாது. போயிட்டீங்கன்னு சொன்னாலே நீங்க அவங்களை போல மாறிடுவீங்க, பண்டிகளா மாறிடுவீங்க. பண்டிகளுக்கு முன்பாய் போய் முத்தாகி உங்களை போட்டு கடைசியில் அது உங்களை பீறி போடும். ஆகவேதான் தேவன் சொன்னார், உங்களுடைய முத்துக்களை உங்களுடையது பண்டிகைக்கு முன்னுக்கு நீ போடவே கூடாது. அப்போ நாம் அதிலிருந்து வரணும். சவுல் செய்த காரியம் நமக்கு தெரியும். அவன் ஜனங்களை பிரியப்படுத்த தேவ சத்தத்தை தள்ளிவிட்டத நிமித்தம் சவுலை தேவன் தள்ளிவிட்டான். கிருபை போச்சுது, அசுத்தாவி வந்துச்சுது. அங்கே பட்டயத்தை நாண்டு கொண்டு சவுல் தற்கொலை பண்ணி போனதோ நரகத்துக்கு. நமக்கு தெரியும். சிம்சோன் நமக்கு தெரியும். அப்போ தேவன் அதை அருவருக்கிறான். தேவன் அதை விரும்புகிறதே இல்லை. அடுத்தது 2 ராஜா 11வது அதிகாரம். 1 ராஜா 11வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 9-10 வாசிங்க. இப்போ சாலமோனை குறித்து நமக்கு தெரியும். பெரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைத்ததுல சாலமோனை போல ஒருவரும் இல்லை. தேவன் போய் ஞானத்தை கொடுத்தவர், ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர். இவனுடைய காரியங்கள் தவறா இருக்குது என்று தேவன் அவனை போய் எச்சரிக்கிறார். தேவ சத்தம் அவனுக்கு கேட்கிறது. ஆனால் அதை கேட்க முடியாதபடி அவன் ஏன் தடுமாறுதான்? பிரசங்கி 2வது அதிகாரத்தை எடுங்க. பிரசங்கி இப்ப அவருடைய சுய நீதியை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கு. பிரசங்கி 2:792வது பக்கம் 4 to 10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க.
தேவன் திரண்ட ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கிறான். அந்த ஞானத்தோடு தேவன் அவனுக்கு சம்பத்தை கொடுக்கிறான். ஆனா இவன் அந்த ஞானத்தை எதற்கு நேராக சேகரித்தான்? அவனை சொல்லுகிறான், நான் சேகரித்தப்பா, நான் பொருள்களை சேகரித்தேன், அது மாத்திரம் நான் செய்யல, என்னுடைய சரீரத்தை மதுவால குளிப்பாட்டி என்ன பொருள் மிஞ்சி போயிட்டு. இதான் நான் அங்க யாக்கோபை கொண்டு தேவன் எச்சரிக்கிறான். இது உன்னை அக்கினிக்கு நேராக கொண்டு போயிடும், இந்த பொருளை சேர்க்காத, இதுவே உன்னை அக்கினியில உன்னுடைய சரீரத்தை கெடுக்கும். பாருங்க, நல்லா குடித்தான், ஸ்திரீகளோட ஸ்நேகம், அது மாத்திரம் கண்ணுக்கு இன்பமான டான்ஸும் பாடலும் கூத்தும் கும்மாளமும் டிஸ்கோ எல்லாம் அவரை சொல்லுகிறார். அவனுடைய வாயை அதை சொல்லுகிறது, ஆவியானவர் அதை எழுதி வைக்கிறார். சொல்லி கொடுத்த என் ஞானம் இப்ப எப்படி மாறிட்டு? என் ஞானம் முதல் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டான், இப்போ என் ஞானம் அதுதான் அவனுக்கு கிடைத்தது. அப்போ தேவ சத்தம் வருது, நீ மனம் திரும்பு, சாலமோனே நீ போற வழி தவறு, நீ தாவீதின் குமாரனாய் இருக்கிறாய், ஆகவே நீ அழைக்கப்பட்டவன், நீ அந்த அழைப்புதலுக்கு வரணும், ஆகவே உனக்கு நான் ஆயத்தம் பண்ணிக்கிற காரியம் பெரிது, இதனால் அற்பம், நான் உனக்கு கொடுத்தது என் ஜனங்களை நீ நேர்த்தியாய் நீதியாய் ஆண்டு சமாதானத்தோடு காக்கும்படியாய், ஆனால் நீ செய்த காரியம் என்ன? ஆவியானவர் எழுதார். அவனுக்கு தெரிஞ்ச மனமா தான், அதான் வானத்திற்கிட எப்பொழுதும் அதே அவனுடைய இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அழிந்து போகிற துறவியத்தை சேர்ப்பதுல காலையில 4 மணி 3 மணி எல்லா நேரம் வேலை வேலை வேலை, ஜெபம் இல்லை, ஒன்றுமே இல்லை. தேவன் சொல்லு ஆவியார் எழுப்பார், அவன் எழுப்பு 1 மணி நேரம் 2 மணி ஜெபை வேதத்தை வாசி, டைம் இல்லை. என்ன திரவியம் சேர்க்கணும் பாருங்க, இந்த திரவியம் என் பிள்ளையை காப்பாத்து, என் பஞ்சாதியை காப்பாத்து, என் குடும்ப வசதி நிச்சயமாய் நடக்க போறதே இல்லை. திரவியம் ஒன்றுக்கு முதலாவது சங்கீதம் 49 ஆண்டவரை சொல்லுங்க. அப்போ அதே வாசிங்க 16 இருந்து 20 வரைக்கும். அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே, அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை, அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினான், நீ உனக்கு நன்மை நாடினா என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும், அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அழிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். தேவ ஞானத்தை கொடுத்தது பரலோகத்துக்கு நேராவா என்று சொல்லி, தேவ ஞானத்தை கொடுத்தது அவருக்கென்று சம்பாத்தியங்களை பரலோகத்தில் சேர்த்து வைப்பது. ஆனா இந்த ஞானத்தை அவர் பயன்படுத்தின பாருவானே அவர் லிஸ்ட போட்டு காண்பிக்கிறார். அத்தனையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான காரியம். இன்றைக்கு நம்முடைய தேவ பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற பொருளாசை என்ற கேடுகட்ட ஆசை அவர்களுக்கு தெரியவே இல்லை. தங்களுடைய வீடுகளை கொண்டு காண்பிக்கிறதும் தங்களுடைய மகிமையை காண்பிக்கிறதும் அவர்கள் மற்றொரு வாழ்க்கணும் என்று சொல்லி பாருங்க, அப்படி பரம்பரை பாருங்க, இப்படி வந்தோம் இப்படி இருந்த இதே பெருமை கர்த்தருக்குள்ள வந்து, ஆனா ஆண்டவருடைய பார்வையில நீ அழிந்து போகிற மிருகத்தை போல அறிவற்றவன். அப்போ தேவ சத்தத்தை கேட்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில பெரும் தடையா இருக்கிற காரியங்கள் இது, பெரிய தடை. மற்ற காரியங்களை காட்டி இந்த காரியங்கள் நம்மை கிறிஸ்துவை நம்மை வெகு தூரப்படுத்திவிடும். சத்ரு நம்மை அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாக மாற்றி நம்முடைய ஆத்மா தேவன் மகிமைப்படுத்த நினைத்திருக்கிற இந்த சரீரம் ஆவி ஆத்மாவை கெடுத்து நம்மை நேராக கொண்டு போவான். அதான் முற்பிதாக்களை போல என்றால் நம்முடைய அநேக முற்பிதாக்கள் அங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீங்க நினைக்காதீங்க, அதான் வேதம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. அவன் என்றென்றைக்கு வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். இப்போ நம்முடைய பரம்பரையை பார்க்க நம்முடைய எத்தனை பிதாக்கள் எத்தனை பேர் நரகத்தில் கிடக்கிறாங்க. எவ்வளவு பரிதாபம். அப்போ யார் மறித்த உடனே நான் நினைக்கிற காரியம், ஐயோ ஒரு ஆத்மா போயிட்டு பாதாளத்துக்கு போயிட்டு உடனே அப்படித்தான் நினைக்கிறது. ஏண்டா ஆனா அவங்களுடைய காரியங்களை பேச, ஐயோ அப்பா அந்த அம்மா அப்படி, இந்த அம்மா இப்படி, இந்த சோதரம் இப்படி, ஐயோ அவர்கிட்ட போனா தூக்கி கொடுத்தா. இன்னைக்கு அங்கு நம்முடைய தேசத்தில் தியாகி என்று கொண்டாடுறாங்க.
என்ன பணம் கொடுக்குறேன் தியாகி, பணத்தை காலிகளை போட்டு மிதிச்சு டான்ஸ் ஆடுற தியாகி. ஏன் இவன் சேர்த்து சேர்த்து இவனுக்கு அதுல பெருமை, கொடுக்கவே பெருமை. அப்ப எங்க போய் இருக்க ஒரு நாள்ல இந்த மனிதனை உலகம் கொண்டாடுறது, ஐயோ அவர் தியாகி பாருங்க, கொடுத்த காரணம் பாருங்க, அவர் போயிருப்பார் அங்க சொர்க்கத்துக்கு. அவர் சொர்க்கத்துக்கு போயிருக்க மாட்டார். நமக்கு தெரியும் எங்க போயிருப்பான். யோசிச்சு பாருங்க, நாம் தேவ பிள்ளைகள், தேவ சத்தம் சொல்லுகிறது இதெல்லாம் உனக்கு வேண்டாம், இதை நான் கூட கொடுப்பேன், கேட்காமலே கொடுப்பேன். தேவன் இதை கேட்காமலே கொடுக்கிறவர். ஆனா நம்முடைய செவிகள் திணவெடுத்து தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு அது மேலோங்கி நிற்கிறபடினால் இந்த காரியங்கள் நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்து. இப்போ 78வது சங்கீதம், இந்த நாவால் வருகிற தீமையை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். 78வது சங்கீதம் கொஞ்சம் முன்னுக்கு அழைக்கப்பட்டவர்கள், அதுதான் அழைக்கப்பட்டவர்கள். பாருங்க அவருடைய காரியம், அழைக்கப்பட்ட ஜனம். 19 இருந்து 22 வரைக்கும் உள்ளது வாசி. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தி ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கண்களை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தை கொடுக்க கூடுமோ? நம்முடைய ஜனத்துக்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. ஆமென். பாருங்க, நாவை அடக்காதவருடைய தேவ பக்தி வீண். அழைக்கப்பட்ட ஜனங்கள் பெரிய திரளான அற்புதங்களால அவங்க சொன்ன அத்தனை காரியங்களை கர்த்தர் செய்து அழைக்கிறார், அதற்கு விரோதமாய் பேசுகிறார். தங்கள் நாவை விரோதமாய் இன்னைக்கு பேசுகிற கிறிஸ்தவர்களை தாரி எத்தனை காலமாய் எத்தனை கிறிஸ்தவர்கள் நமக்கு கர்த்தரை மட்டுப்படுத்துறோம். ஒரு நாள் மட்டுப்படுத்தாதீங்க. அவர் நினையாத நாளில் நினையாத நேரத்தில் அற்புதம் செய்து மோசே பார்த்தே சொன்னார், என்னால கூடாத உண்டோ? அப்ப நம்முடைய நாவல வர்ற அறிக்கை தேவனோட விசுவாசத்துக்கு ஏதுவா, தேவ நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் வரணும். என்ன பிரதர் எல்லாம் போயிட்டா வேதனமா என்ன செய்ய முடியும்? முடியாது. நாளைக்கு நாளைக்கு சொல்லுங்க, தேவன் என்னை இதுவரை போஷித்தார், இனியும் போஷிப்பார். வேலையை தந்தது அவர், வேலை இல்லாமலும் என்னை போஷிப்பதற்கு அவர் பெரியவராயிருந்தார். பாருங்க, இத்தனை ஜனங்கள் அவர் அப்படித்தான் நடத்தி வந்தார். நம்ம சாத்தான் அப்படி ஓடு வேலை செய், அதை செய், சேர்த்து வை, பிள்ளைகளுக்கு செய், பிள்ளைகளுக்கு சேர்த்து வை, பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கணும். முடிஞ்சா அதுவல்ல பிள்ளைகளுக்கு சேர்த்து வை. அப்ப நீ ஓடிக்கொண்டே கர்த்தரையோ நீ பார்க்கவே கூடாது. உலகத்தை சிநேகித்து ஓடிக்கொண்டே, அப்பதான் உனக்கு வேலை வரும். உலகத்தாக்கு 100 ரூபா தான், 200 ரூபா தான், 300 அங்க போவா, போய் ஆனா நம்ம ஞாயிற்றுக்கிழமை வேலை என்ன ஞாயிற்றுக்கிழமை அதே அடுத்துக்கலாம். வேலை முக்கியமா 200 ரூபா தாங்கட்டாங்க, அங்க வந்து நிற்கணும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் செய்துட்டு அழைக்கப்பட்டவர் இதைத்தான் செய்யலாம். அதைத்தான் நான் சொல்ற லட்சம் இல்லை. வியாபாரம் பிசி, அந்த பிசி, ஆடு மாட பார்க்கணும். ஆடு மாட நீ என்னையா பார்க்கணும்? போஷிக்கிறவர் உண்டே. இதெல்லாம் நமக்கு சும்மா இந்த அற்ப காரியம். நம்ம சுயத்தில், அதான் சொல்ல, சுய உலக சிநேகம் நம்மை சுயத்தில் நிறுத்திவிடும். நம்முடைய மாமிசத்துக்கு நம்ம இச்சையை கொடுத்து நிறுத்திவிடும். பிறகு அந்த ஊழியருக்கு விரோதமாகும். ஆண்டவர் சொல்லல, சாமியல் தான் சொன்னது. அதான் ஆண்டவர் சொன்ன, அதான் கொண்டு வந்தது. முதல் தரம், 2ஆம் தரம், அது ஆண்டவருக்கு என்ன என்னோட இருந்தவங்க சொன்னாங்க பாருங்க, அது கர்த்தருக்கு நல்லது, நம்ம அதை போட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படியே நான் தேவன் மகிமைப்படுறவரும் அல்ல, மகிமைப்படுத்தவும் முடியாது. அப்போ இந்த காரியங்கள் நம்மை கெடுத்து விடும், தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்தி விடும். ஆகவே 3 மனிதனுடைய வாழ்க்கை அது இலகுவாய் நீங்க புரிந்து கொண்டதுக்காக நான் காண்பித்துக் கொடுத்தேன். இப்படி நாம் ஒரு நாள் இருக்கக்கூடாது. அழைக்கப்பட்டவர்கள் பாருங்க, சாலமோன் அழைக்கப்பட்டவர், சிம்சோன் அழைக்கப்பட்டவர், சவுல்
அழைக்கப்பட்டவன் தேவனை அனுப்புகிறான். ஆனா பாருங்க, தேவ பந்திக்கு செவி கொடுக்காத நிமித்தம், தேவனை அசட்டை பண்ணது நிமித்தம் அழிந்து போனார். மிருகத்துக்கு ஒப்பாக அழிந்து போனார். கடைசியில் எல்லாமே மாறிட்டு தேவன் கொடுத்த எல்லாம் என்னுடையது என்று சொல்கிற அளவுக்கு எல்லாம் தலைகளாய் மாறிவிட்டது. இதைத்தான் சாத்தானும் தேவன் கொடுத்த எல்லாம் என்னுடையது என்று பெருமை கொண்டபடியால், தேவனுக்கு மேலாக நான் உயர்வேன் என்று பெருமை கொண்டபடியால் தான் தள்ளப்பட்டான். இன்றைக்கு அதே வைத்துத்தான் தன்னை எல்லாரும் வணங்கணும் என்று பல ரூபங்கள் பல வடிவங்கள் அசிங்கமாய் கேவலமாய் வைத்தால் ஜனங்களை வணங்க பண்றாண்டா. யோசிச்சு பாருங்க, தேவன் கொடுத்த ஞானத்தை எவ்வளவு முட்டாளாக்கி போட்டான் சாத்தான். அவன் ஞானவான் என்று வேதம் சொல்லுது. அதை தந்திரமாய் பயன்படுத்தி பாருங்க, இன்னைக்கு யானை உருவத்தோடு இருக்குது. இன்னும் பல பல உருவங்கள், பாம்பு, பல்லி, பூரான், எல்லாத்தையும் இருந்து ஐயா சாமி காப்பாத்து, இன்னும் உனக்கு பாலமா தண்ணி காப்பாத்துவா, இப்படியே போகுது ஒரு கூட்டம். ஏன் இதெல்லாம் பார்த்து கொண்டு நாம் இருக்கிறோம்? அப்போ நமக்கு மேன்மையான பந்தி, நமக்கு பேய்களோட பந்தியை இல்லை தேவன் ஆயத்தப்படுத்தினார். மேன்மையானது கொழுத்த அவதேசம், கொழுத்த சொத்துக்கலாம். தன்னுடைய ஒரே குமாரனை ஒரே பேராண்மை காட்டிலும் கொடுத்தது எது? பூர்ணமானது எது? அளவுள்ளது எது? அதே தந்து எனக்கும் உங்களுக்கு விருந்தை ஆயத்தப்படுத்தினவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் மேலோங்கி காணப்படுகிறபடினா தேவ சத்தத்துக்கு நானும் நீங்களும் அந்நியனும் பரதேசியுமாய் மாறிவிட்டோம். இப்போ 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் பார்த்து விரைவாக முடிக்கும். 2வது அதிகாரம் 7 - 10 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. 228வது பக்கம் புதிய ஏற்பாடு. உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஹல்லேலூயா மறைக்கப்பட்டதுமாய் இருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. அதை இப்பிரபஞ்சத்துக்கு பிரபுகளில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். ஆதி முதலாய் தேவனுடைய ஆழங்களை அறிந்து மனிதனுடைய வழிகளை கண்டவர். பின்னாலே நமக்கு திருவிழப்பட்டுகிறார். இது சேர்க்காதப்பா, இது உனக்கு அக்கினி. உன் நாவை பக்தி விருத்தி அல்லாத எதுக்கு நீ அசைக்காது. அது பக்தியற்ற காரியம். உன்னை கெடுத்து போடுவேன். சத்தம் உனக்கு கேட்காது. உன்னுடைய சுயத்துல போயிடாத. உன் மாமிச இச்சையோடு உலகத்தோடு நீ ஐக்கியம் கொன்றாத. அது என்னையும் உன்னையும் ஐக்கியப்படுத்த முடியாது. உன்னை பிரித்து விடு. இதுதான் தேவன் பார்க்கிறார். நம்மை சேர்க்க மகிமை. நான் தான் சொன்னேன், மகிமை கடந்தவரை கட்டுவது மகிமை. அவர் ஆதியா ஏற்படுத்திய அழகா எழுதப்பட்டிருக்க உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் நம்முடைய மகிமைக்கா சாதாரணமாக இல்லப்பா. பிள்ளைகளை நீங்க எவ்வளவு விசேஷித்தவர் என்பதை புரிய முடியாதபடிக்கு தான் இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்களா தேவ சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சத்தங்கள் சபையிலே தொனிக்கணும். இப்படிப்பட்ட சத்தங்களை தேவ பிள்ளைகள் கேட்க சும்மா இன்னைக்கு எந்த சத்தம் எல்லாம் போட்டு எதுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கான். இது அந்நிய சத்தம், நம்மை அக்கினிக்கு உட்படுத்துகிற சத்தம். ஆனா தேவன் கிருபையாய் பேசுகிறார். நம்மை நேசித்து பேசுகிறார். அவருடைய ஞானம் பேசுகிறது. மனித ஞானம் அல்ல, மனித மூளையால முடியாது. ஆகவேதான் அப்போஸ்தலர் 26:19 இது எல்லாத்தையும் விட்ட மனிதன் பாருங்க சொல்லுங்க. ஒரே வசனம் அப்போஸ்தலர் கொஞ்சம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 22வது பக்கம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஆமென். எப்படிப்பட்டவன் பவுல்? தன் மாமிசத்தை புயபலமாய் கொண்டு உலகத்தோடு சிநேகம் கொண்டு பரிசேயனாய் வைராக்கியம் பாராட்டி தேவ சபையை அடித்து நொறுக்கி
பல காரியங்களை செய்தான். மாமிசத்தினாலே அவர் ஜெயித்த பதக்கங்கள் ஒலிம்பிக்ஸ்ல உண்டு. அவன் சொல்லுகிறான், அடுத்தது பொக்கிஷம், அதை லாபமும் நஷ்டம் என்று நான் கருதுகிறேன். குப்பை, அது வேணாம், குப்பை. எனக்கு லாபம் எல்லாம் குப்பை, நஷ்டம் விட்டுட்டான். அவனுக்கு தெரியும். ஆகவே அவனால எழுத முடிஞ்சது. போதும் என்று மனதுடன் கூடிய தேவபக்தி. பவுலுக்கு தெரியாத ஐஸ்வர்யமாய் வாழ கிறிஸ்துவுக்குள்ள, பவுலுக்கு தெரியாத கிறிஸ்துக்குள்ள வந்து தன்னுடைய மாமிச அவன் நிர்பந்தமான மனிதனாக விடுதலையாக்கும். எனக்கு இந்த மாமிசம் வேண்டாம். என்னை என் சுயத்தை காண்பிக்கிறது, என்னை உலகத்துக்கு நேராக சிநேகிக்க பண்ணுகிறது. அருவருக்கிறேன் நாவினாலே அநேகரை நியாயம் சித்தம். சனகரின் சங்கத்தில் ஒரு பிரதான பாத்திரம். அவன் சொன்ன ராஜா உடனடியாக சீல் பண்ணி கொடுக்கிற பவுல் சொல்லுகிறான். அவனை பார்த்து பின்னாலே சொல்லுகிறான், இவன் வாயாடி. ஏன்? தேவ வார்த்தையை வாயினால் வாயாடின மனிதன். சாத்தான் ஏற்று வந்துட்டான். அப்போ நம்ம வாயில தேவ வார்த்தை ஆடல் வாயில அதுதான் இருக்கு. அதான் நம்ம தரிசனத்துக்கு அழைப்பு. விட்டுறவே கூடாது. அதான் நம்ம மகிமை, சாட்சி. ஆவியானவர் அதற்காகத்தான் போராடுகிறார் நம்முடைய சபையில. இந்த சத்தியங்கள் போகணும். ஜனங்கள் இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கணும், தங்களை ஒப்புக்கொடுக்கணும். அதான் தேவ சத்தம், அதான் தேவ சித்தம். இதெல்லாம் அவருடைய வார்த்தை. இது ஒன்றுமே மனுஷ வார்த்தையோ மனுஷ மூலையில் எழுதப்பட்ட காரியங்கள் அல்ல. தேவன் நமக்கு எச்சரித்து காண்பித்து பின்னாலே தம் சகோதரனூடாக எழுதி வைக்கிறார். இந்த மூன்று காரியத்தை ஒரே அப்போஸ்தலனுடைய நிருபத்திலே தேவன் காண்பித்தார். அப்போ தேவன் நம்மை, இந்த உன்னதமான தேவன் நம்மை அழைக்கிற அழைப்பு மிகவும் விசேஷித்தது. அந்த சத்தம் விசேஷித்த சத்தம். அந்த சத்தத்துக்கு நிகராக எதுவுமே இல்லை. அப்ப அந்த சத்தத்தை தொனிக்க பண்ணுகிற ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கினார், உள்ளங்களை நிரப்பினார், உள்ளங்களை உயிரடைய செய்தார். அவர்தான் நம்முடைய வாழ்வை மாற்றி எழுப்புதலாய் தர முடியும். அவர்தான் நம்மை கொண்டு ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த கிரியைகளை நடத்த முடியும். அதற்குத்தான் நம்மை அழைக்கிறார். அந்த மகிமைக்கு சாட்சியாக புகழ்ச்சியாய் முக்குறிக்கப்பட்ட தேவஜனம். உலக தோற்றத்துக்கு முன்பாக எனக்கும் உங்களுக்கும் ஒரு மகிமை ஆயத்தப்படுத்தப்பட்டது கிறிஸ்துவுக்குள்ளாக. இப்போ இங்கே எஜமானன் அழைக்கிறார். அந்த மத்தேயு அதிகாரத்தை மீண்டும் பார்த்து முடிப்போம். வாசிங்க அப்படியே தொடர்ந்து 6, 7, 8. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகனை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரனை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். நமக்கு தேவன் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். தொடர்ந்து 3 வாரம் நான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உலக தோற்றத்துக்கு முன்பாய் கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த ஜாதி. நமக்கு தேவ சத்தம் தான் எல்லாம். ஆவியான சத்தம் தான் நமக்கு எல்லாம். கிறிஸ்துவின் சத்தம் தான் நமக்கு எல்லாம். வழியும் சத்தியமும் ஜீவனும் அவரிடத்தில் மாத்திரம் உண்டு. தேவன் இதை நமக்கு அந்நிய காரியமே விளக்கிறார். எனக்கு அந்நிய காரியமே. தேவன் இதை செய்யாதண்டா அதை நான் செய்யக்கூடாது. இது எனக்கு அருவருப்பு, எனக்கும் அருவருப்பு. இதிலே நான் வைராக்கியம் வேண்டாம், நானும் வைராக்கியம் மாறவே கூடாது. மாறினுடைய நிலைமையை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவன் சிலவாமை அதிகமாய் நேசிக்கிறார். அப்போ நம்முடைய ஆவியானவர் நம்மை நிறைத்து அந்த யாக்கோபின் தேவன் சத்தத்தை யாக்கோபு கேட்கப்படுகிறார். இன்று இஸ்ரவேலர்களுக்குள்ளே அழைக்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்ற விசேஷித்த நாமத்தை பெற்று நாம் அதிகம் விசேஷித்தவர்கள், அழைக்கப்பட்டவர்களை காட்டிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு ஒரு பிரதான விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். வார வாரம் ஆயத்தப்படுத்துகிறார். பின்பு நம் கண்களுக்கு காணாததும் தெரியாதும் கேட்காதும் கேள்விப்படாதும் ஆகிய இதயத்தில் தோன்றாதமாகிய ஒரு விருந்தை அங்கே பிதா குமாரன்
இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக ஓடி நம்மை கெடுத்துக் கொள்வதோ இல்லை. எல்லாவற்றிலும் அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு நேராக ஓடி அந்த ஓட்டத்தை பவுலை போல எல்லாவற்றையும் தள்ளி போட்டு ஜெயமாய் முடிப்பதா என்பதுதான் ஆவியானவர் நம்மிடத்தில் கேட்கிறது. ஆகவே தேவ சமூகத்திலே எழுந்திருந்து நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். இந்த வார்த்தைக்கு நேராக நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். தேவன் நம்ம நடுவில்